புறத்திலிருந்து ஆதமுடைய மக்களுக்கு உத்தரவிடப்பட்ட ஒரு உன்னதமான அமல் தான் இந்த குர்பானி. குர்பானி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மட்டும் அங்கிருந்து ப்ராப்பராக வருது அப்படின்னு நினச்சிக்குவானா, மனித இனம் தோன்றிய காலம் தொட்டு குர்ஆன் அந்த விஷயம் வருது. ஆதமுடைய மக்கள் ஹாபில் காபில் சண்டையிட்டுக் கொள்கின்ற பொழுது இந்த சண்டையில் யார் பக்கம் நியாயம் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த ஒரு உத்தரவு, நீங்கள் ஆட்டை குர்பானி செய்ய வேண்டும். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டை குர்பானி செய்யறதுக்கு அறுக்கலாம் மாட்டாங்க. வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து ஆட்டை கரித்து விட்டு போய்விடும். அப்படி கரிச்சிட்டு போச்சுன்னா அந்த குர்பானி கபூல் அப்படின்னு அர்த்தம், அதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். அதுதான் குர்ஆன் பதிவு செய்து வத்லு அலைஹிம் நபா இப்னை ஆதம் பில் ஹக்கி இது கர்ரபா குர்பானன் அப்படின்ற அந்த வசனம். 2 பேர் குர்பானி கொடுக்க சொல்லி நாம் ஏவணும். ஆனால் அந்த 2 பேரில் ஒரு பேர் குர்பானி தான் ஏற்கப்பட்டது அப்படின்னு இந்த சம்பவத்தை நபியே நீங்கள் உம்மத்துக்கு சொல்லுங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் கட்டளை இருப்பான். குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம். இந்த வசனத்துக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்ன? இப்போ நான் சொன்னது 2 பேருக்கு வாக்குவாதம், விவாதம். இதில் யார் பக்கம் நியாயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோன்னா, யாருடைய ஆடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆடாக இருக்கிறதோ அவர்தான் நிரபராதி, அவர்தான் சத்தியத்தில் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ மனித இனம் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரையிலும், ஏன் கியாமத்து வரையிலும் இந்த குர்பானி என்ற அமல் நீண்டு கொண்டே செல்லும். அதை அறுத்து குர்பானி பண்றது, ப்ரொசீஜரா பண்றது அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் குர்பானி அல்லாஹ்வுக்காக ஒரு ஆட்டை நாம் ஏற்பாடு செய்வது அப்படின்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களின் காலம் தொட்டு இருக்குது. அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம். குற்றவாளி ஒரு மனிதரை கொலை செய்து விட்டார். கொலை செய்தவர் யார் என்று யாருக்குமே தெரியல ஊர்ல. இப்ப யாருன்னு கண்டுபிடிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறான். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَنْ تَذْبَحُوا بَقَرَةً. மக்களே, அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டுள்ளான். என்ன அப்படின்னா, இந்த கொலையாளி, இந்த கொலை செய்யப்பட்டவர், இவர் யாரு கொலை செஞ்சாருன்னு தெரியணும்னா நீங்க மாட்டை அறுத்து குர்பானி கொடுங்க. சொன்னது யார்? மூசா நபி தன் சமூகத்து மக்களிடம். அங்கேயே குர்பானி நடந்துச்சு. குர்பானி எங்கிருந்து வந்தது, ஆரம்பம் என்னன்றதை சொல்லிட்டு வரேன் நான். அப்ப குர்பானி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் காலம், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம், அப்படியே தொட்டு தொட்டு நிறைய இன்னும் சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் அல்லாஹ்வின் கிருபையால் இந்த அமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் குர்பானி கொடுப்பதில் அவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு எல்லாம் தெரியும், சுமார் அதிகபட்சமாக 300 திர்ஹங்கள் கொடுத்து ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்தார்கள் அப்படின்றது வரலாறு. 300 திர்ஹம், 300 தங்க காசு. இப்போ அந்த அளவுக்கு முனைப்பு காட்டியிருக்கின்றார்கள் குர்பானி விஷயத்துல. ஏதோ ஒரு ஆட்டை வாங்கணும், அறுத்தோம், போனோம், அல்லாஹ் பொருந்திப்பான் அப்படின்னு நினைக்கல சஹாபாக்கள். அதிகமான அதுக்கு ஒரு தியாகம் செய்யணும். இப்படி செய்யறது மூலமா அல்லாஹ்வின் பொருத்தம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கணும். சஹாபாக்கள் நினைத்தார்கள், கொடுத்தார்கள். இந்த குர்பானி விஷயத்தில் நாம் நிறைய நல்லவைகளை, நாம் நிறைய தாற்பயங்களை, அவசியங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம். என்கிட்ட காசு இருக்கு, ஒரு ஆட்டை வாங்குற, அறுக்கிற அப்படின்றது மட்டுமல்ல இங்கே இஸ்லாமிய சித்தாந்தம். நான் ஆட்டை அறுப்பதன் மூலமாக அல்லாஹுவின் நன்மையை பெற்றுக்கொள்கிறேன், அல்லாஹுவின் நெருக்கத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அல்லாஹுக்காக நான் தியாகம் செய்கிறேன் அப்படின்ற அந்த உன்னதமான மறைமுகமான ஆன்மீக விஷயம் உள்ளே மறைந்திருக்கிறது. அல்லாஹ் எனக்காக நீங்க ஆட்டை கொடுங்கன்னு சொல்றான். ஆனா கரியும் ரத்தமும் சதையும் என்னை சேருவதில்லை என்று சொல்லுகிறான். அந்த கரியை நீயே சாப்பிடு, ஆனா ஆட்டை குறுக்கிறது எனக்காக கொடு. குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். குர்ஆன் இந்த உலகத்திற்கு பறை சாற்றக்கூடிய வசனங்களில் மிக ஃபேமஸான, பிரபல்யப்படுத்தப்பட்ட ஒரு வசனம் இந்த குர்ஆன் வசனம். அல்லாஹுவை கரியோ ரத்தங்களோ நாளங்களோ சதையோ இதெல்லாம் அடையதில்லை. உங்கள் குர்பானியின் மூலம் அல்லாஹுவின் நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கிறது, உங்களுடைய தக்குவா அல்லாஹுவை சென்றடைகிறது. அப்ப ஆட்டா இருக்கிறதுக்கும் தக்குவாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருத்தன் தொழுதான், ஜகாத் கொடுத்தான், ஹஜ் செஞ்சான் அப்படின்னா அதுல அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறுகிறோம் என்பதுல ஒரு லாஜிக் இருக்கு.
ஆட்டை இருக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா, அல்லாஹ் சொன்னா செய்கிறோம், அவ்வளவுதான். அல்லாஹ் சொன்னா செய்கிறோம். அல்லாஹ் சொன்னான்னு செய்யறதே அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்படுகிறோம், அல்லாஹ்வின் பேச்சை மதிக்கிறோம் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் நாம் வந்துடுவோம். இப்போ அன்பிற்குரிய மக்களே, குர்பானி நாம் நினைப்பதை போல் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்தி வைத்த பல பல பலன்களை உள்ளே அடக்கி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமல் என்று நாம் சொல்ல முடியும். எத்தனை ஏழைகளின் பசி தீர்க்கப்படுகிறது, எத்தனை ஏழைகள் ஒரு பணக்கார வீட்டில் கறி சமைச்சா எப்படி எந்த ஃபீலோடு அவங்க சாப்பிடுவாங்களோ, எந்த உணர்வோடு அவங்க அந்த பண்டிகையை கொண்டாட முடியுமோ அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த குர்பானி. இந்த ஒரு உன்னதமான அமலை நீங்கள் எந்த மதத்திலையுமே பார்க்க முடியாது. பணக்கார வீட்டில் மட்டும்தான் கொண்டாட்டம் இருக்கும், ஏழைகள் வீட்டில் கொண்டாட்டம் இருக்காது. ஏழைகள் வறுமையோடு தான் இருப்பாங்க. ஏழையும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த அந்த ஏற்பாட்டை நீங்கள் பாருங்க. ஒரு குர்பானி, என் நெருக்கத்தையும் நீ பெற்றுக்கொள்ளுகிறாய், கரியை நீ உண்கிறாய், உறவுகள் உண்கிறது, ஏழைகள் உண்ணுகிறார்கள், உலகமே சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த ஒரு அருமையான ஏற்பாடு. ஆட்டிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு வித வாயு, ஒரு ஆட்டை நீங்கள் அரிக்கின்ற பொழுது அங்கே உள்ளிருந்து ஒரு வாயு வெளியாகிறது, அது ஓசோன் படலத்தை மறைக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் அறிவியல் ஆய்வாளர்கள். வெடி போட்டு பட்டாசு போட்டு அந்த ஓசோன் படலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் மூலமா அதுவெல்லாம் நாசமாகிறது அப்படின்றது புள்ளி விவரம் நமக்கு தெரியும். குர்பானில் அது நேர்மாற்றமாக நடக்குது. ஓசோன் படலத்துக்கான பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் ஆய்வாளர்கள். இப்படி நிறைய விஷயத்தை நாம் பதிவு செய்ய முடியும். ஒரு குர்பானி சயின்ஸ் ரீதியாகவும் நன்மை, ஒரு சாதாரண ஒரு ஏழை பாலைக்கும் அது வயிற்றை நிரப்புகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. குர்பானி யாருக்கெல்லாம் கடமை? கடமை யாருக்கு? ஜகாத்து கடமையான எல்லாருக்கும் கடமை, டவுட்டே கிடையாது. அப்போ ஜகாத் யாருக்கு கடமை? ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் ஜகாத் பற்றி, இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறோம். 612 கிராம் வெள்ளி யாரிடத்தில் இருக்குமோ, அதை வாங்கிறதுக்கான காசு யார்கிட்ட இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் குர்பானி கடமை. அப்போ 612 கிராம்னா இன்னைக்கு மதிப்புக்கு 1,70,000 ரூபாய் மதிப்புள்ள காசு அவர் கடன் போக, அத்தியாவசிய தேவைகள் போக ஒரு இடத்தில் பேங்கிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்திலோ அவர் வைத்திருந்தால் அவர் மீது குர்பானி கடமை, அவர் கொடுத்தே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த ஹதீஸ். யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்து குர்பானி கொடுக்காமல் அவர் பள்ளிவாசலுக்கு வந்து ஈது தொழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர் ஈதுக்கே வரவானான்னு சொல்றாங்க. சொல்றாங்க அவரு ஈதுக்கே வரவானா, எதுக்கு வந்துக்கிட்டு நீங்க குர்பானி கொடுக்க தகுதி அல்ல அவனை கொடுத்துருக்கிறான், அந்த பணம் ஒன்றை இருக்குது, எல்லாம் இருந்தும் ஈது மட்டும் கொண்டாடிட்டு போறது என்ன சம்மந்தம் இருக்கு? நீ ஈதுக்கே வரவானா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பல எப்ரு பண்ண முசல்லானா, நம் தொழுமிடத்திற்கு அந்த நபர் வர வேண்டாம். இது ரசூலுல்லாஹ் ஒரு செல்லமா கண்டிக்கிறாங்க, ஒரு வன்மையா கண்டிக்கிறாங்க. எப்படி நடந்துக்கலாம்? புரிய வரைய வேண்டிய மெசேஜ் என்ன? நீங்க குர்பானி கொடுக்கறதுக்கான முழு தகுதி உள்ள பெற்ற நபராக நீங்கள் இருந்தால் நீங்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ் இங்கே ஆணித்தரமா சொல்லக்கூடிய விஷயம். அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தா இப்போ சொந்த வீடு இருக்கும், சொந்த பைக் இருக்கும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அவர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அத்தியாவசியத்துக்கு. அதெல்லாம் இருந்தால் குர்பானி கிடைக்காதுமா அப்படின்றது இல்லை, அது அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவை போக சில பேருக்கு இருக்கும், எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் குர்பானி கொடுத்து வந்துடணும். சொல்லப்போனால் நம்ம இன்னும் கீழே வந்துடலாம். யாருக்கு அந்த நாளில் குர்பானி வாங்குற அளவுக்கு காசு இருக்குதோ, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுதோ, நல்லா தான் இருக்கிறேன், ஜக்காத்து கடமை இல்லை ஆனால் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கூட நீங்களுமே குர்பானி கொடுப்பது நல்லது. இப்போ ஜக்காத்து கொடுத்தவங்க தான் உள்ள வரணும் அப்படின்னு நினச்சிக்கலாம்ல. இப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது, இந்த தவறான புரிதல் வந்துடக்கூடாது. ஒரு 10,000 ரூபா ஆடு வாங்குறது எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் வாங்கி கொடுத்துடலாம், என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற அந்த நினைப்பு உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்களுமே மார்க்கத்தின் பார்வையில் வசதியான ஒரு நபர் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பல பேர்கிட்ட தவறான ஒரு எண்ணம் அப்படி இருக்குது, ஜக்காத்து கடமையான அவங்களுக்கு தான் கடமை, இப்போ நமக்கு கடமை இல்லை. அப்படி இல்லை, ஒரு வரம்புக்காக ஒரு எச்சரிக்கைக்காக அவங்கள நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் இந்த இடத்துல. அன்பிற்குரிய மக்களே, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வீட்டில் குர்பானி கொடுக்கலாமா? கிடையாது. மனைவிக்கு ஜக்காத்து கடமை, மனைவிக்கு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா மனைவி பெயர்ல ஒரு பிராணி அறுக்கப்பட வேண்டும். கணவன் பெயரில் ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் இருக்குமானால் அவர் பெயரில் அறுக்கப்பட வேண்டும். மனைவியுடைய அத்தா இருக்கிறாங்க, கணவருடைய அத்தா அம்மா இருக்கிறாங்க,
எல்லார் பேர்லையும் தனித்தனி ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு குர்பானி அவசியம். இல்லை ஒரு 7 பேர் இருக்கிறாங்க, 7 பேருக்கும் ஒவ்வொரு ஆடு வாங்க முடியாது, கூட்டு குர்பானில் சேருங்க. ஒரு மாட்டை வாங்குங்க, 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுங்க, அது கூடும். ஆனால் என்ன ஆகுது, மார்க்கம் புரியாத சில நபர்கள் தொழுகையாளியாக இருப்பார், குர்பானியில் உள்ள அந்த சட்டங்கள் தெரியாது. சட்டங்கள் தெரியுதுன்றது இங்கே தப்பு கிடையாது, அது கேட்கறதும் இல்லை. ஆளுங்களை சந்திச்சு கேட்கணும், மார்க்கம் தெரிந்த மற்ற நபர்கள்ட்ட கேட்கணும், கேட்கறதும் இல்லை. காசு இறைச்சி அது வேஸ்டாக போயிடுது, காசை செலவு பண்ணி அது அல்லாஹ்வின் பொருத்தம் கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ மனைவி, எங்கள் அத்தாவுக்கு நான் கொடுக்குறேன், 20 வருஷமா அத்தாவுக்கு தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அத்தாவுக்கு கொடுக்கறது வேற, ஆனால் இவருக்கே கடமை இருக்கு 20 வருஷமா, ஆனால் இவர் கொடுக்கறது இல்லை. இவருக்கு மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கு. அப்பா உனக்கு வசதி இருக்கு, அத்தாவுக்கு கொடுக்குறேன்னு பெருந்தன்மையாக சொல்கிறேன், நீ ஏன்ப்பா கொடுக்கல, எல்லாம் கேட்பான். அப்போ யாருக்கு அந்த ஜகாத்து கொடுக்கறதுக்கான தகுதி இருக்கிறதோ, வசதி குர்பானி கொடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கோ, இவங்க ஒவ்வொரு நபர் மீதும் குர்பானி கடமை, அவர் கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெளிவாக பதிவு செஞ்சுக்கிறோம். கடமை இல்லாதவர்கள், வயது வராத பிள்ளை, அது ஆணோ பெண்ணோ, குர்பானி அவங்க கடமை இல்லை, எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி. சில பேர் கொடுப்பாங்க முன் வந்து, என் பையன் பேரில் கொடுக்குறேன், அது வேற. கடமை இருக்குதா அப்படின்னா கடமை இல்லை. புத்தி சுவாதீனம் இல்லாத நபர், புத்தி சுவாதீனம் இல்லை, ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர், கோடீஸ்வரனா இருப்பார், கோமா செய்தியில் போயிருப்பார், இவர் கடமையா? கடமை இல்லை. 3வது, ஒரு பயணி மீது கடமை இல்லை. கோடீஸ்வரனா இருப்பார், 3 நாள் எங்கே பயணப்பட்டு போயிருப்பார். ஒரு 82 கிலோமீட்டர் பயணினா அதுதான், 82 கிலோமீட்டர் தாண்டி அவர் போயிருக்கணும் குறைஞ்சபட்சம், அது அதிகபட்சம் எவ்வளோனா இருக்கலாம். இந்த ஐயாமு தஸ்ரீஃபில் பிறை 10, 11, 12 இந்த பிறைகளில் பயணம் செய்யக்கூடிய நபராக ஒருவர் இருப்பின் அவர் மீது குர்பானி கடமை இல்லை. ஆனால் கொடுப்பாங்க, அத்தா இந்த மாதிரி ஊருக்கு போற கொடுத்துருப்பா, அப்படி கொடுப்பாங்க. கொடுக்கறது வேற, கடமையில் ஒரு வராரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. முசாஃபிர் முகீம் என்று 2 கான்செப்ட் இருக்கு. ஒரு 15 நாள் ஊருக்கு போய் அவர் தங்கிட்டாரு அப்படின்னா, ஊருக்கே போய் தங்கிட்டாலும் அவர் முகீமாக கருதப்படுவார். முகீம் அப்படின்னா அவர் ஆர்டினரியா நார்மலா ஊரில் இப்போ எப்படி இருக்காரோ அதே கணக்கில் வந்துடுவார். இப்போ அவர் மீது குர்பானி கடமை. 15 நாட்களுக்கு உட்பட்டு அவர் ஒரு ஊரில் தங்குறாருன்ற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா, 82 கிலோமீட்டரை தாண்டி ஒரு ஊருக்கு பயணப்பட்டு போயிருக்காரு அப்படின்னா இவர் மீது குர்பானி கடமை இல்லை, கொடுக்கறது அவங்களுடைய சௌகரியம். நான் சொல்றது எல்லாமே குர்பானியுடைய சட்டங்கள். கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன, எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டு வரேன், ஒவ்வொன்றா கவனிங்க. பிராணிகளுடைய வயசு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஒட்டகமாக இருந்துச்சுன்னா 5 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும் நிச்சயம். 5 வயசு பூர்த்தி ஆகிறதுக்கு வெறும் 5 நாள் தான் இருக்குது. இந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா கூடாது, 5 வயசு நிச்சயம் பூர்த்தியாக இருக்கணும். அதிகம் கம்மியான ஒரு வரப்பை நான் சொல்கிறேன். மாடாக இருந்துச்சு அப்படின்னா 2 வயசு நிச்சயம் பூர்த்தியாக இருக்கணும். ஒரு நாள் தான் இருக்கு, நாளைக்கு 1 வயசு பூர்த்தி ஆகுது, இன்னைக்கு குர்பானி கொடுத்துட்டாரு, கூடுமா? கூடாது. ஏன்னா மக்களுக்கு இதுவும் அவசியம் இருக்குது. இதில் என்ன ஆயிரம் போகுது, எல்லாம் மாடு தானே, எல்லாம் ஆடு தான், எல்லாம் ஒட்டகம், அப்படி கிடையாது. மார்க்கம் சில ஹத்துகளை, சில வரம்புகளை வைத்திருக்கிறது. அந்த ஹத்துப்படி வரம்போடு செயல்படுகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு குர்பானி கொடுத்தோம், ஒரு ஆட்டை கொடுத்தோம் அப்படின்றது இங்கே முக்கியம் அல்ல. ஒரு தொழுகை கூடணும், ஒரு 5 நிமிஷம் தொழுகை கூடணும்னா ஒரு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் என்னெல்லாம் செய்யணுன்ற அவர் தெரிஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி குர்பானியும் அப்படித்தான். ஒருத்தர் ஆடு வாங்குறதுல இருந்து அவர் அறுத்து முடிகிற வரைக்கும், கறியை பங்கு போடுற வரைக்கும் அவருக்கு என்னெல்லாம் தெரியணுன்றது மார்க்கத்தினுடைய சட்டத்துக்குள்ள வருது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்றதுனால வேணா இது மறந்து போகலாம், ஆனால் தெரிந்து வைத்திருப்பது அவர் மீது சால சிறந்தது. நிச்சயம் அவர் தெரிந்து வச்சிருக்கணும். மறதி அப்படின்றது இயல்பு, உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், தெரிஞ்ச நபர்கள்ட்ட கேட்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சங்கடப்படக்கூடாது. காசு கொடுக்குறீங்கன்றப்போ அந்த காசு கொடுக்கறது அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வயது வரம்பு இப்படி, ஒருத்தர் இப்படி யோசிக்கிறார், குர்பானி கொடுக்கலாம் எனக்கு வசதி கிடையாது. அந்த வசதி கிடையாதுன்னா காசு இருக்குது, ஒரு ஆட்டை போய் வாங்கிட்டு அதை மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு அறுத்துக்கிட்டு பங்கு போட்டு நான் அதெல்லாம் பண்ணலை, 1,00,000 ரூபா நான் சதக்கா செஞ்சிடறேன், ஏன்டா அந்த அளவு காசு இருக்கு நினைக்கிறாரு அப்படின்னா குர்பானி செஞ்ச நன்மை அவருக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியாது. குர்பானி செஞ்ச நன்மையை அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 10,000 ரூபா அளவுல ஆடு வாங்கி நீங்க அறுக்கிறது எப்படி, 1,00,000 ரூபாய் சதக்கா செய்யறது எப்படி? வெளிப்படையா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. ஆனா அல்லாஹ் விரும்புவது இந்த 10,000 குர்பானியை தான். உனக்கு சிரமம் இருக்கு அப்படின்றதுனால நீயா ஒரு சட்டத்தை தெரிவிக்க கூடாது.
1,00,000 என்ன, கோடி ரூபாய் கொடுத்தாலும் நீ ஒரு ஆடு மாடு ஒட்டகத்தை வாங்கி குர்பானி கொடுக்குற அந்த வசதி உனக்கு இல்லைனாலும் நீ ஏற்பாடு பண்ணு. இதெல்லாம் இருக்குது. குர்பானியில் ரொம்ப முக்கியமான விஷயம், குர்பானியை தான் கொடுக்கணும். குர்பானிக்கு பகரமாக நான் சதக்கா கொடுக்குறேன் அப்படின்னு இறங்கிட்ட, நாம் இறங்கிட்டோம் அப்படின்னா அது அந்த நாளில் குர்பானியாகவே பார்க்கப்படாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். குர்பானிக்கு தகுதி இல்லாத பிராணிகள் ஒவ்வொன்றா வருவோம். கொம்பு இல்லாத பிராணி, கொம்பே இல்லாத பிராணி குர்பானி கொடுக்கக்கூடாது. குறை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு கொடுக்குறோம், அல்லாஹ் நிறைவானவன். அவன் பெயரில் ஒரு விஷயம் செல்லுகிறது என்று சொன்னால் நிறையாகவே செல்ல வேண்டும். ஒரு தொழுகை இருக்கு, ஒரு தொழுகையில் இந்த ஒரு ருக்குனை நீங்கள் விட்டீங்க, கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் விட்டுட்டீங்க, தொழுகை கூடுமா? தொழுதுருப்பீங்க தான், தொழுகை அல்லாட்ட போய் சேராது. இந்த மாதிரி தான் குர்பானி. குர்பானி அப்படின்னா இந்த ஆடு இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஷரத்துகள் இருக்கு, நிபந்தனைகள் இருக்கு. இப்போ கொம்பு இல்லாத பிராணி, நொண்டி பிராணி, கால் நொண்டியாக இருக்கும், கொடுக்கக்கூடாது. கண் இல்லாத பிராணி, கண் இருக்கும் ஆனால் பார்வை தெரியாது, ஒரு கண்ணு போயிருக்கலாம் சில சமயம். பெரும்பாலும் நாம் அப்படிலாம் வாங்குறதில்லை யாருமே. கொளுத்து போய் செழிப்பாக இருக்க ஆடத்தை வாங்குவோம். இருந்தாலும் நம்ம அறிவுக்கு நம்ம அப்பப்போ இந்த தீனியை போட்டுகிட்டே இருக்கணும். யாராக வந்து அப்படி செஞ்சால் கூட நம்ம தடுக்கணும். இப்படிலாம் சட்டம் இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். பல பாமர மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ நாம் கரெக்டாக செஞ்சாலும் நமக்கு நேரடியாக தெரியணுமா இல்லையா? யாராவது ஒருத்தர் செஞ்சால் அது தடுக்கணுமா இல்லையா? மார்க்கம் வந்து நல்லதை ஏவறது தடுக்கிறதுக்கு முக்கியமெல்லாம் சொல்லுதா இல்லையா? அப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தொழுக வராத நபராக இருப்பார். அவர் ஆடு மாடு விஷயத்தில், குர்பானி கொடுக்குற விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பார். இப்போ அவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். மட்டுமல்ல, காது வாழும் பகுதியில் பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு பகுதி அறுக்கப்பட்டிருக்கு, வெட்டப்பட்டிருக்கு. குர்பானி கொடுக்கக்கூடாது. அதுக்கு கீழே தான் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப மெலிந்து போன ஒட்டி போன ஆடு, பார்த்தாலே எலும்பு சதயமாக இருக்கும், இதுவும் ஆடு தானே அப்படின்னு குர்பானி கொடுக்கறதால நோக்கம். அது குர்பானியே கூடாது. ஒரு 20,000 ஒரு 15,000 ஓரளவுக்கு செழிப்பான ஆடு போதும். 50,000 40,000 சில பேர் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, கொடுக்கலாம். ஆனால் அந்த குறைந்தபட்ச வரம்பு இருக்கு, அந்த வரம்பை மீறி செயல்படக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பகட்டுக்காக கொடுப்பாங்க. இந்த ஏரியாவிலேயே என் ஆடு தான் செலுத்த ஆடு, என்ன மாதிரி ஆடு யாருமே வாங்க முடியாது, இது ஒரு பகட்டு, ஒரு பெருமை. இது மார்க்கத்தில் கூடுமா? எதுலையுமே கூடாது, எந்த அமல்லையுமே கூடாது. குர்பானில் எப்படி கூடும்? சொலாத்து, ஜக்காத்து, ஹஜ்ஜு எதுலேயுமே பகட்டுக்காக பந்தாவாக செய்யக்கூடாது. அப்போ இதில் எப்படி பகட்டு காட்டுறது? குர்பானி ஆட்டை வாங்கி காட்டுறது. இந்த தெருவுலையே நான் தான் கண்ணுக்குட்டி மாதிரி ஆடு வச்சிருக்கிறேன், பேசக்கூடாது. பேச்சிலையோ செயல்பாடுலையோ அது இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது முகஸ்துதி ஆகி போகிறோம். முகஸ்துதி மறைமுக ஷிர்க் என்று சொன்னார்கள் என் பெருமானார் ரசூலுல்லாஹ். மறைமுக ஷிர்க். அல்லாஹ்வை நீங்கள் மறைமுகமாக உங்களுக்கே தெரியாமல் ஷிர்க் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி அடுத்து ஆட்டில் 2ல் சில பேர் பெண் ஆடு வாங்குவாங்க, பெண் மாடு வாங்குவாங்க. 2 மடு இருக்கும் ஆட்டில். மாடாக இருந்தால் 4 மடு இருக்கும். 2 மடுவில் ஒரு மடு ரொம்ப ஒட்டி போய் இருக்குது, பாலே வரல அப்படின்னா அது கேள்விக்குறி, கொடுக்கக்கூடாது. மாடும் அப்படித்தான். 2 மடுவில் 4 மடுவில் 2 மடு வந்து பாலே இல்லாமல் வத்தி போய் கிடக்குது, குர்பானி கொடுக்கறது கேள்விக்குறியானது. இதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நாமளே கரெக்டாக தான் இருப்போம், இருந்தாலும் ஒரு சட்டம்னு வரும்போது நம்ம சொல்லி தானே ஆகணும். சரி, கூட்டு குர்பானிக்கு வருவோம். கூட்டு குர்பானில் இன்னைக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்குது. 1 2 அல்ல, நிறைய குழப்பம். எல்லாருமே ஒரு குர்பானியில் ஒரு மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், நிச்சயம் 7 நபர்கள் தான் இருக்கணும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீயத்தில் எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. 6 நபர்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி அவர் குர்பானி கொடுப்பாரு. ஒருத்தர் கறிக்காக கொடுப்பாரு, கறி கிடைக்குது அப்படின்னு. கறி நியத்து மட்டுமே ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா 6 பேர் குர்பானி க்ளோஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும். 7 பேர் நியத்தும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி இருக்கணும். பொருத்தத்தை நாடினா கறி உனக்கு தான், அது வேற விஷயம். கறிக்காக தான் நான் குர்பானி கொடுக்குறேன் அப்படின்ற அந்த கீழ்த்தரமான மட்ட ரகமான எண்ணங்கள் இருப்பின் அந்த குர்பானி கேள்விக்குறியானது. இதெல்லாம் நீங்கள் ஊரில் நடக்குது. ஊரில் சிட்டியில் நடக்கிறதுனால கிராம சைடில் நடக்குது, தெரியாது யாருக்கும். மார்க்கத்தை பற்றின அந்த தெளிவு இல்லை. கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் போன்ற மக்களுக்கு அது கடமை. கறி ஒரே மாதிரி பங்கு செய்யப்படணும். ஒரே மாதிரி ஒரு மாடு வந்து ஒரு 50 கிலோ அப்படின்னா அதை நீங்கள் 7 பேருக்கு ஈவனாக எப்படி பிரிச்சா என்னென்ன அளவு வருமோ அந்த அளவு பங்கு போடப்படணும். ஒருத்தருக்கு 5 போடுறது, நம்ம தெரிஞ்ச பாயாக 7 போட்டு விடுறது, இதெல்லாம் மார்க்கத்தில் அலட்சியம். ஒரு குர்பானின்ற அமலை நீங்கள் கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்கள் நன்மையை நீங்களே நாசமாக்குறீங்கன்னு அர்த்தம்.
பண்ணக்கூடாது. கறி 7 இதுவுமே ஒரே மாதிரி பங்கிடப்படணும். அவர் வாங்கி மற்றவங்க கொடுத்துட்டு போறாரு, அது வேற விஷயம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கூட்டு குர்பானில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ 7 குர்பானியில் 7 ஷேரில் ஒரு 3 அக்கீக்கா இருக்குது, ஒரு 4 குர்பானி இருக்குது. இது கூடுமான கூடும். பல பேருக்கு இந்த தெளிவு கிடையாது. இப்படி ஒரு நியத்து வைக்கிறாரு, கூடுமா அப்படின்னா கூடும். குர்பானி மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. இங்கே நம்ம சொல்கிறது கறி, அந்த கறின்றது மட்ட ரகமான எண்ணம், அது இருக்கக்கூடாது. இப்படி நியத்து செஞ்சால் கூடுமா அப்படின்னா அது கூடும். ஆனால் ஒருத்தர் ஒரு ஆட்டுலேயோ ஒரு ஷேர்லையோ நான் அக்கீகாவையும் கொடுக்குறேன் குர்பானியும் கொடுக்குறேன் கூடாது. குர்பானி மட்டும்தான் இருக்கணும். இப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நான் சொல்லிகிட்டே வரேன் என்னோட கிருபையில். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் நிச்சயம் கேட்டுக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுடைய குர்பானி எப்படி இருந்துச்சு? நல்ல கொம்புள்ள கருப்பு வெள்ளை கலந்த கொழுத்த ஆடுகளை கொடுத்தார்கள் அப்படின்றது சட்டம். கொடுத்துருக்காங்க ரசூலுல்லாஹ். அவங்க விரும்பி அப்படி கொடுத்தாங்கன்னு இருக்கு ஹதீஸ்ல. அதுக்கு தோதுவாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சுன்னத்தை ஹயாத்தாகிட்டோன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் விரும்பி செஞ்சிருக்காங்க, நானும் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஹதீஸ்ல அந்த வார்த்தை தெளிவாகவே வருகிறது. அக்ரனைனி அம்லஹைனி, 2 கொம்புள்ள கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆட்டை பெருமானார் குர்பானி கொடுத்தார்கள். சரி, ஒரு ஆட்டை நம்ம எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. மென்மையாக கூட்டிட்டு வரணும். மென்மையாக கூட்டிட்டு வந்து அதை அறுக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வரணும். அதே போல் தண்ணி கொடுத்து தான் அறுக்கணும். இதெல்லாம் ஒரு ஒரு ஜீவகாருண்யம், எப்படி ஒரு மனிதாபிமானம்னு சொல்கிறோமோ ஒரு விலங்கை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு டாபிக் இருக்குது, ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கம் அதையும் விரும்புது. மார்க்கம் அதையுமே விரும்புது. ஒரு ஜீவகாருண்யம், ஒரு விலங்கை நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த மார்க்கங்க எப்படி தீவிரவாதத்தை போதிக்கும்? டாபிக் மாறுது. பேசுகிறாங்களா இல்லையா? இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கணும். ஒரு விலங்கையை நீங்கள் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லுது மார்க்கம். ஒரு விலங்கை, ஒரு ஆட்டை இப்படி அறுக்கணும், கத்தியை கூர்மையாக வச்சு அறுக்கணும். ஒரு ஆடு மாடையை நீங்கள் இப்படி கருணையோடு பாதிக்கணும்னு சொல்கிற மார்க்கம் எங்கள் மார்க்கம் எப்படி தீவிரவாதத்தை போதிக்கு நீங்கள் சொல்லலாம்? அறிவு ரீதியாக கொஞ்சம் கூட எட்டலை. அடுத்து, ஒரு பிராணிக்கு முன் இன்னொரு பிராணி அறுக்கப்படக்கூடாது. ரொம்ப முக்கியமான டாபிக் இது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேலை அதிகம், நேரம் இழுக்கும், நிறைய ஆட்கள் வந்துட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி வசதி செய்யணும். இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகி போச்சு. கிபிலாவை முன்னோக்கி ஆட்டை படுக்க வைத்து, மாட்டை அந்த பிராணியை படுக்க வைத்து அறுக்கணும். துவா ஓதணும். அதே போல் கத்தியை நீங்கள் மறைவில் தான் தீட்டணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கத்தியை அப்படி ஆடை நிற்க வச்சுக்கிட்டே பயமுறுத்துற மாதிரி சில பேர் வேணுங்கிட்டே பண்ணுறது, சின்ன குழந்தைங்களுக்கு கத்தியை கொடுத்துறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதெல்லாம் தடுத்துருக்காங்க, செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அறுத்த உடனே தோலை பிரித்து போட்டு கறியை பங்கு போட்டுக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆற விடணும். சூடு கொஞ்சம் ஆறணும். ஏன்னா உடம்புல இருந்து ரத்தம் வெளியாகும் போது உடம்பு உஷ்ணத்தன்மையை வெளிப்படுத்தும். இப்போ கொஞ்சம் கறியை நீங்கள் அப்படி அந்த ஆட்டை நீங்கள் அறுத்த பிராணியை விட்டுட்டு தான் நீங்கள் தோலை அறுக்கணும், தோலை பிரித்து எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சட்டம், மார்க்க சட்டத்துக்குள்ளே வருது. இதெல்லாம் யாருமே பண்ணுறதில்லை. இதெல்லாம் செய்யணும்னா இது ஒரு அர்ப்பணிப்பு. இதான் சொல்கிறேன், அர்ப்பணிப்புனா கஷ்டம் இருக்கும். அதில் ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி அமல் அல்ல குர்பானி. இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரோம். ஒருத்தர் ஆடு அறுக்கிறாரு, பிராணியாக இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் கூலி என்ன பேசுனீங்களோ அந்த கூலியை தான் கொடுக்கணும். ஒரு 1000 ரூபா பேசியிருக்கீங்கன்னா உனக்கு போட்டி அது இதுன்னு தரம்பா, நான் வச்சுக்கோ, ஒரு 300 வாங்கிக்கோ. இப்படி பேசுகிற பல பேர் நான் பார்த்துருக்கிறேன். பண்ணக்கூடாது. ஒரு ஆட்டை ஒருத்தர் அறுக்கிறான் அப்படின்னா அவருக்கு என்ன நீங்கள் கூலி பேசுங்களோ அதை கொடுங்க. கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் அதை கொடுங்க. விருப்பம் இருந்தால் கொடுங்க. விருப்பம் அது இருக்காது, அப்படியே அதில் ஒரு பேரம் பேசி இப்படி சூசகமாக நகர்த்திடுறது. ஒரு 700 ரூபா குறைச்சிக்கோ, 300 ரூபா வாங்கிக்கோ, கறி வாங்கிக்கோ. அதே போல் அந்த தோலை கொடுத்து விடுறது, தோலை சும்மா கொடுத்து விடுறது வேற, அதை ஒரு கூலி மாதிரி கொடுக்குறது. இப்படியெல்லாம் கொடுத்து அந்த உன்னத அமலை கெடுக்கக்கூடிய பல மார்க்கெட்டில் தெளிவில்லாத மக்கள் இந்த உலகத்தில் அதிகமாகி போயிட்டாங்க. இது நாட்கள் போக போக நம்ம நிறைய கேள்விப்படுறோம், பார்க்குறோம். பல பேருக்கு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. தெரிஞ்ச யாரும் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் தெரியல அப்படின்றத நமக்கு ரொம்ப வருத்தமே. ஒரு குர்பானி அப்படின்னா அந்த அமல் மீதான ஆர்வம் நமக்கு இருக்கணும். கடைசியில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அறுத்த பின்னாடி சில துவாக்களை ஓத வேண்டும். அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மதி முஹம்மதின். யா அல்லாஹ், முஹம்மது ஆகிய ஏன்